திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை. இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். அதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இதை ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான திராவிட செயல்பாட்டல் யூடியூப் திரு மைனர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா சமீப காலமாக விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே பல்வேறு சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று மேடையில விருது வழங்கும் மேடையில திரும்ப பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட கூட்டணி இல்லை அப்படின்னு திமுக அறிவித்ததாக சொல்கிறார். பனை ரூபாவை என்று சேர்த்தார்களோ அன்றே என்று இல்லை என்று சொல்கிறார். அதே போல ஆணவ படுகொலையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்ப. குறிப்பாக அந்த சம்பவம் போயிட்டுருப்பீங்க. இருவரையுமே தூக்கிலிடப்பட்ட அந்த சம்பவம் ஒரு பெரிய பேசும்பொருளாம இருக்குது. அதுக்கு எதிராகவும் இந்த நிமிடம் வரை சட்டம் கொண்டாட மாட்டோம். வன்னியரை சொல்றாரு, நாங்க வலியுறுத்தோம்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு எதிராக பெரிய எதிர்வினை இல்லதோ தெரிகிறது. முதற்கடமை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் தலைவர் எழுச்சி தமிழர் நேற்று பேசும்பொழுது, விருது வழங்கும் விழாவில் பேசும்பொழுது, கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு நாங்க சொல்லல, விசிகா சொல்லல, இந்த நிமிடம் வரை சொல்லல. திமுக தான், திமுக தலைவர் மரியாதைக்குரிய மேனாள் அன்பிற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் விசிகா திமுக கூட்டணியில் இல்லை என்பதை சொன்னார் அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் தேடி பார்த்தேன், ஒருவேளை நம்ம கவனிக்காம விட்டோமா? அப்படி ஒருவேளை நம்ம கவனிக்காம விட்டுருந்தாலும் அது பயங்கர வைரல் ஆயிருக்குமே. வைரலாகவும் ஆகல. ஏன்னா 24 hours நம்ம சோசியல் மீடியாவில குத்து வச்சு உட்காந்துருக்கோம். அப்படி ஒரு கட்டு வரவே இல்லையே, அப்படி பேசவே இல்லையே. அப்படிங்கிற பொழுதுதான் அதுக்கப்புறம் ஒரு இக்கு வச்சு தலைவர் சொன்னதாக நமக்கு தெரிய வருது. அது என்னன்னாக்கா, பனையூர் பாபு அவர்களை திமுக கட்சியில சேர்த்ததன் மூலமாக விசிகா நம்மளோட கூட்டணியில இல்ல அப்படிங்கிறது திமுக டிக்ளேர் பண்ணுது அப்படிங்கிறது அவராகவே அந்த பதிலாக எடுத்துக்கிட்டாரு. ஆனா பனையூர் பாபு அவர்கள் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பனையூர் பாபு அவர்கள் கட்சி தலைமையின் மீது, கட்சியின் மீது பல விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார். கட்சியில சீட்டு தராததா இருக்கட்டும், இன்னும் சில விஷயங்களை, குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கும் பொழுது உடனடியாக திமுகவுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பனையூர் பாபு அவர்களுக்கு ஒரு தகவலை கொடுக்கிறாரு. அது பொது வெளியிலுமே அந்த தகவலை சொல்றாரு. நீங்க முன்னாடி இருந்த கட்சியை பற்றி குறை சொல்வது அப்படிங்கிறத நம்முடைய தலைமை ஏற்றுக்கொள்ளாது. அதனால நீங்க முன்னாடி பயணிச்ச கட்சியை பத்தி குறை சொல்வதோ விமர்சனம் செய்வதோ அது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இனிமே அந்த செயலை செய்யாதீங்க அப்படின்னு கண்டிக்கவும் செய்யறாரு. அப்ப பனையூர் பாபு அவர்களே விசிகா கட்சியை உடைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால தூக்கி இருக்கிறாரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். பனையூர் பாபு அப்படிங்கிற நபர் விசிகாவுல எவ்வளவு முக்கியமான நபர் அப்படின்னாக்கா, விசிகாவுல உள்ள பாதி பேருக்கு பனையூர் பாபு என்கிற ஒரு நபர் விசிகாவில் இருக்கிறார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், பனையூர் பாபுல ஒருத்தர் ஓகே நம்ம கட்சியில இருக்கிறாரு, அவர் ஒரு பொறுப்பாளரு, அவர் எம்எல்ஏ இருக்காரு அப்படிங்கிறத அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க அண்ணன் வன்னியரசு அவர்களோ அல்லது அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களோ அண்ணன் ரவிக்குமார் அவர்களோ இது போன்ற கட்சியில அடிமட்டத்தில இருந்து வேலை செஞ்சு அப்பத்துல இருந்து வழக்கு வாங்கி இப்படி பல பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம சந்திரகுமார் தோழர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் தோழர் சங்கத்தமிழன் தோழர் இருக்காரு, அப்புறம் இன்னமும் நிறைய தோழர்கள் இருக்காங்க. இப்ப கூட 8 சீட்ல ஒரு சீட்டை ஒருத்தர் கொடுத்திருந்தாங்க, ஒரு பேர் நான் மறந்துட்டேன் அந்த தோழருடைய பேரு. இவங்கெல்லாம் டிபிஐயாக இருந்து விசிகாவாக கன்வெர்ட் ஆகி அந்த சமயத்துல இருந்தே வேலை பார்த்து வந்தவங்க கட்சியில இருந்து. இப்ப அடிமட்டமாக அந்த கட்சியினுடைய கட்டமைப்புல அவங்களுடைய வேர்வையும் அவங்களுடைய ரத்தமும் அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய சதையும் அதுல கலந்துருக்கு. அப்ப கட்சியில 2.5 கலந்தவங்களா அவங்க இருப்பாங்க. இடையில போய் சேர்ந்தவங்க அப்படிங்கிறவங்க கட்சியில 2.5 கலந்தவங்களா இருக்கவே முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. அப்ப இந்த அண்ணன் வன்னியரசு அவர்களோ அல்லது சிந்தனை செல்வன் அவர்களோ அல்லது தோழர் ரவிக்குமார் அவர்களோ இந்த மாதிரியான நபர்களை திமுக தூண்டில் போட்டு தூக்கி விசிகாவை 2ஆ பிளந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு லாஜிக் இருக்கு அந்த குற்றச்சாட்டுல. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறது வேற விஷயம். அது அது விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். ஆனா ஒருவேளை லாஜிக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னாக்கா இந்த நபர்கள்ல யாராவது, இந்த பொறுப்பாளர்கள்ல, இந்த தலைவர்கள்ல யாராவது சேர்ந்திருந்தாங்கன்னா திமுகவுல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு.
பனையூர் பாபு என்கிற நபர் விசிகாவில தான் பயணிச்சாரு அப்படிங்கிறத அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் கட்சியிலே பல பேருக்கு தெரியும்னாக்க பொது உள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? பனையூர் பாபு அவர்களை திமுக தூண்டில் போட்டு கட்டம் போட்டு அவங்கள தூக்கி இருக்கு அப்படின்னாக்கா அதுல என்ன லாபம் இருக்கு? விசிகாவை உடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அப்படிங்கிறது முதல்ல திமுகவுக்கு இருக்கா? அவ உடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாக்கா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திமுகவை அவ்வளவு நாகரிகமாக அணுக வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லது அந்த தலைவர்களை குறித்து பேசும் பொழுது அவ்வளவு நாகரிகமாக அன்பாக அப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு கட்சியே உடைச்சு காலி பண்ணணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்ம நாகரிகமாக பதில் சொல்லி என்ன ஆக போகுது? அப்ப அப்படி இருக்காது. அப்ப பனையூர் பாபு அவர்கள் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் கட்சியை விட்டு வெளியேறாரு. வெளியேறினதுக்கு அப்புறம் அவர் திமுகவில் வந்து சேர்றாரு. எனக்கு என்ன அதுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறத விட ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னாக்கா சந்தோஷமான விஷயம் வந்து பனையூர் பாபு அவர்கள் தாவேகாவில் சேராமல் திமுகவில் கொள்கை பற்றுடைய திமுகவில் சேர அளவுக்கு விசிகாவில் வந்து ஒரு பாடம் கத்திருக்கிறாரு. அதை வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அந்த படிப்பினையும் அந்த அறிவையும் அந்த அரசியல் அறிவையும் அவர் புகட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையான விஷயம். இப்ப அதனால வந்து நாங்களா சொன்னோம், முதல்ல திமுக தலைவர் தானே முதல்ல அதை அறிவிச்சாரு அப்படிங்கிறதுல எந்தவித பிரைமாபசியும் இல்லை அந்த குற்றச்சாட்டுல அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரெண்டாவது, நீங்க மயிலாடுதுறை விஷயம் பத்தி பேசியிருந்தீங்க. இந்த மயிலாடுதுறை விஷயம் போறது முன்னாடி இந்த பனையூர் பாபுவை திமுகவுல சேர்த்ததுனாலயே நாம வந்து விசிகா கூட்டணி திமுக கூட்டணியில் விசிகா இல்லைன்னு டிக்ளேர் பண்றது அவரு தலைவர் சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் மாநில தலைவர் யாரு? அன்பிற்குரிய அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் எந்த கட்சியில இருந்து காங்கிரஸுக்கு போனாரு? விசிகா கட்சியில இருந்து காங்கிரஸுக்கு போனாரு. அப்ப விசிகா கட்சியில இருந்து காங்கிரஸ் வந்து விசிகா கட்சியில உள்ள செல்வ பிறந்தகை அவர்களை தூண்டில் போட்டு தூக்கி இருக்கா? அப்ப அப்படி தூண்டில் போட்டு தூக்கி அவரை வந்து மாநில தலைவராகவும் ஆக்கியிருக்கு காங்கிரஸ்னாக்கா அப்ப விசிகாவை உடைக்கக்கூடிய எண்ணத்தோடு காங்கிரஸ் செயல்பட்டதா? அப்ப அப்படி செயல்பட்ட காங்கிரஸோடு ஏன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு ஏன் கையை தூக்கி நிக்கிற தாவேக்கால போயிட்டு இந்த பக்கம் காங்கிரஸுடைய கையும் இந்த பக்கம் தாவேக்கா கையும் அந்த பக்கம் வைகோ இந்த பக்கம் சிபிஐ இவங்க மற்ற கட்சிகள் ஐஎம்எல் இவங்க கையை தூக்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னாக்கா செல்வ பிறந்தகை அவர்கள் ஏற்கனவே விசிகாவில் பயணித்தவர். அவர் காங்கிரஸ்ல போய் சேர்ந்திருக்கிறாரு, காங்கிரஸ்ல மாநில தலைவராகவும் ஆயிருக்கிறாரு. அப்படின்னாக்கா நீங்க விசிகா உடைக்கதான் காங்கிரஸ் இந்த வேலை பார்த்திருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேன். ஏன்னாக்கா காங்கிரஸ் ஏற்கனவே செல்வ பிறந்தகையை தூக்கியதன் மூலமாக காங்கிரஸ் வந்து விசிகாவிற்கு முரண்பட்ட கட்சி, நாங்க விசிகாவை உடைக்க போறோம், விசிகாவுக்கு எதிரான கட்சிங்கிறது ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தலைவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லையே. இப்ப இந்த பாயிண்ட் லாஜிக்கலா பனையூர் பாபு தூக்குனதை வச்சு நாங்க அப்படி டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அப்ப செல்வ பிறந்தகை அவர்களை காங்கிரஸ் தூக்குனதை வச்சு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே நீங்க போயிருக்க கூடாது இல்ல? அல்லது இப்ப தாவேகா கூட்டணிக்குள்ள குறைந்தபட்சம் அவங்க செல்வ பிறந்தகை இருக்கும் பொழுதுதான் அவர் தான் முதல்ல போய் கூட்டணியில சேர்றாரு. அப்ப சேரும் பொழுது விசிகா வந்து நாங்க வரமாட்டோம் காங்கிரஸுக்குள்ள அப்படிங்கறத சொல்லிருக்கணும்ல. அப்படி இல்ல. சோ இது லாஜிக்கா இந்த பாயிண்ட் நான் முன்வைக்கிறேன். யாராவது தோழர்கள் வந்து ஒருவேளை நான் சொல்றதுல தவறு இருந்தாக்கா இது திருத்தி என்னுடைய தவற யாராவது கன்வின்சிங்கா திருத்துறதுக்கு தயாராக இருந்தா சொன்னா நான் திருத்திக்க தயாரா தான் இருக்கேன். ரெண்டாவது, மயிலாடுதுறை விஷயம் பத்தி பேசுனீங்க. மயிலாடுதுறையில ஒரு ஆணவ படுகொலையில 2 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. 2 ஆணவ படுகொலைகள். இப்ப வேங்கை வயல்ல நடந்த சம்பவத்துக்கு ஏன் அப்போதைய ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வரல, ஏன் அப்போதைய சிஎம் வரல அப்படின்னு கேள்வி கேட்ட யாருமே இன்னைக்கு 2 ஆணவ படுகொலைகள் நடந்ததற்கு ஏன் சமூக நீதித்துறை அமைச்சர் அங்க வரல, ஏன் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏன் அங்க நேரடியா போகல, ஏன் இப்போதைய சிஎம் விஜய் அவர்கள் ஏன் நேரடியா அங்க போகல அப்படிங்கிற கேள்வியை ஏன் எழுப்பவே மாட்டேங்கிறாங்க. அப்ப அன்னைக்கு வேங்கை வயல்ல நடந்தது அவ்வளவு பெரிய சாதிய தீண்டாமை அப்படின்னாக்கா அதை விட இங்க 2 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்ப அங்க ஏன் வரலன்னு கேட்டவங்க இங்கேயும் ஏன் வரலன்னு கேட்கணும்ல? அங்க கேட்ட எல்லாருமே இன்னைக்கு இங்க சைலண்டா இருக்காங்க, ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் இந்த நிமிஷம் வரை அங்க போகல. அதுக்காக அவர் ஆணவ படுகொலைக்கு ஆதரவானவர்னு நான் சொல்ல வரல. ஆணவ படுகொலைக்கு எதிரான அவசர சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும்னு சொல்லி முதல் நாள் சட்டமன்ற பேச்சுல அங்க பேசியதே மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தான். ஆனா ஏன் போகலங்கிற ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டே நீங்க திமுக தலித்துகளுக்கு எதிரான கட்சின்னு ஒரு கட்டமைப்பு கட்டினீங்கல்ல, அப்ப அதே கட்டமைப்பு இங்கேயும் வைங்க, இங்கே கட்டுங்க, அந்த ஸ்கேலுக்கு இங்கேயும் வைங்க, அந்த இடைத்தராசை கொண்டாந்து இங்கேயும் வைங்க.
இன்றைய சமூக நீதித்துறை அமைச்சர் போகலையே அந்த இரட்டை படுகொலைக்கு, இன்றைய நம்மளுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் நேரடியா போகலையே, எனக்கு வேங்கைகளுக்கு நேரடியா போனார் எழுச்சி தமிழர். அப்ப இங்க ஏன் போகல? கவின் ஆணவ படுகொலைக்கு நேரா போனாரு, இங்க ஏன் போகல இரட்டை ஆணவ படுகொலைக்கு? அன்னைக்கு சிஎம் ஏன் வரல, சிஎம் ஏன் வரல, இங்க என்ன சிஎம் வரல? அப்ப அங்க கேட்ட நபர்கள் வந்து இன்னைக்கு ஏன் இங்க கேட்கல? அப்ப இந்த மாதிரி கேள்வி எழுப்பினவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன், அவங்களுக்கு வந்து ஏதோ பட்டியல் சமூகத்துடைய நலன், பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுறாங்க, இந்த ஆணவ படுகொலைக்கான இது அவசர சட்டம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க இதை கேட்கல. அவங்களுடைய இன்டென்ஷன் செல்ஃபா தனக்கான ஒரு பொருளாதாரத்தையோ அல்லது தனக்கான ஒரு சுயநலத்துக்காகவோ தான் அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி எழுப்புவதன் மூலமாக பட்டியல் சமூக மக்களுக்குள்ள ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்களை வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றது. அந்த வேற இடம் எதுனாக்கா எப்படியும் கண்டிப்பா அவங்க ரெட்டரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அது எங்கன்னாக்கா நேரடியா தாவேகாவிற்கு அந்த ஓட்டுக்களை டிரான்ஸ்பர் பண்றது அப்படிங்கிறத அப்பத்துல இருந்தே ஒரு பெரிய கும்பல் உள்ள இறங்கி வேலை பார்த்திருக்கு. இப்ப அந்த கும்பல் எல்லாம் இல்லைங்க, நாங்க உண்மையிலேயே பட்டியல் சமூகத்துக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம், நாங்கள் வந்து அந்த வழிகளை உணர்ந்தவர்கள், அதனாலதான் நாங்க இந்த குரல் எழுப்பணும் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இரட்டை ஆணவ படுகொலை நடந்திருக்குப்பா, இரட்டை ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஏன் இப்ப மட்டும் உங்களுக்கு அந்த அந்த இது இல்லையா? இரட்டை ஆணவ படுகொலை, எங்களுக்கு வந்து சிஎம் வரணும், எங்களுக்கு வந்து எழுச்சி தமிழர் வரணும், சமூக நீதித்துறை அமைச்சர் வரணும் அப்படிங்கிற நோக்கம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லையே, அந்த கருத்துருவாக்கமே இல்லையே, அந்த கேள்வியே இல்லையே. அப்ப இன்டென்ஷன் என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு சுய நலனுக்காக நீங்க இதை கேள்வி எழுப்பியிருக்கீங்க தவிர மற்றபடி அது உங்களுக்கு பட்டியல் சமூகத்திற்கான பலனோ பட்டியல் சமூகத்திற்கான ஒரு நலனோ இதுல ஒரு துளியும் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் வந்திருக்கு. எவிடன்ஸ் கதிரோட என்ன சொல்றாருனாக்கா, அவர் வந்து தனிச்சட்டம் இயற்றுவதற்கான ஒத்துழைப்பை வந்து டிவிக அரசு வன்னி அரசுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் ஒண்ணு பதிவு பண்றாரு. இன்னொரு ஆடியோ ஆடியன்ஸ் பாத்துருப்பீங்க. நாங்க வந்து டெக்னிக்கலா வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, பொலிட்டிக்கலா பேச மாட்டேங்கிற ஆடியோ வந்து திருமாவோட ஆடியோ, அது எந்த அளவுக்கு உண்மை? இப்ப இது எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது பயங்கர பெரிய பேசு பொருளா இருக்க வேண்டியது. இதை குறித்து அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் ஏன் ட்வீட் போடல, இதை குறித்து எழுச்சி தமிழர் ஏன் பேசல, இதை குறித்து வன்னியரசன் ஏன் வெளியில பேசல, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்பி ஆகணும். ஏன்னாக்கா தலைவர் எழுச்சி தமிழர் நேத்து விருது வழங்கும் விழாவுல பேசும் பொழுதே அவர் சொன்னது என்னன்னாக்கா, நான் சொல்றது தலையாட்டிக்கிட்டு பின்னாடியே வர்ற இளைஞர்கள் எனக்கு வேண்டாம், நான் எதிர்பார்க்கிற இளைஞர்கள் என்னை கேள்வி கேட்கணும், நீங்க எதுக்கு தாவேகா கூட போய் கூட்டணி வச்சீங்க என்று என்னை கேள்வி எழுப்பணும். அப்ப ஏன் மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட போடாம எதுக்கு தலைவா நீங்க தாவேகா கூட போய் கூட்டணி வச்சீங்க, தவறு இல்லையா அப்படின்னு கேட்கிற அவர் எதிர்பார்க்கிற ஒரு இளைஞனா தான் நான் கேள்வி எழுப்புறேன் அவர்கிட்ட. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த இளைஞனால் அவருக்கு கேள்வி எழுப்ப விரும்புறேன். நமக்கு அவர் மீது வந்து ஐயோ தலைவர் எழுச்சி தமிழர் வந்து எந்த பதவிக்கு வந்துடக்கூடாது அல்லது விசிகா வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. விசிகா கட்சி இன்னும் பெரிய கட்சியா வளரணும், இந்த ஒரு அமைச்சர்ல இன்னும் பல அமைச்சர்கள் விசிகா கட்சியில இருந்து போகணும், ஏன் ஆட்சியே அமைக்கணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். ஆனா தலைவர் சொல்றது என்னை கொஸ்டின் பண்ணணும், நீ அந்த விவாதத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம கேள்வி எழுப்புறோம். இப்ப வன்னியரசன் முயற்சி பண்றாரு, 100க்கு 100 முயற்சி பண்றாரு ஆணவ படுகொலைக்கான அந்த எதிரான சட்டம் அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஆனா தாவேக அரசு 1% கூட வன்னியரசுக்கு அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கான முயற்சியில் துணை நிற்கவில்லை அப்படின்னு நேரடியாக உள்ளே இருந்த அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்றாருனாக்கா இது எவ்வளவு பெரிய பேசு பொருளா இருந்தாப்ப பட்டியல் சமூக மக்களை மீண்டும் ஏமாத்துகிற வேலையை தாவேக செஞ்சிருக்கு. ஏற்கனவே எப்படி பொது தொகுதியில நாங்க பட்டியல் சமூகத்தவரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி எப்படி பட்டியல் சமூக மக்களையும் அண்ணன் பாரஞ்சித் அவர்களே ஏமாத்திருக்காப்புல அப்படின்னாக்கா அப்ப எவ்வளவு பெரிய பொய்யாகவும் எவ்வளவு பெரிய பரப்புரையாகவும் இருந்திருக்கணும். ஆனால் பாரஞ்சித்தே ஏமாந்து இருக்காருன்னா பட்டியல் சமூக மக்கள் மத்த பட்டியல் சமூக மக்கள் ஏமாத்துறவங்களுக்கு அப்ப எப்படி ஏமாந்து போயிருப்பாங்க? அப்ப அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த 8 தலித்துகளுக்கு நாங்கள் அமைச்சர் பதவியை கொடுத்துட்டோம் அப்படின்னா 8 தலித்துகளுடைய அமைச்சர்கள் பேர் யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? 8 தலித் அமைச்சர்கள் பேர் தெரியுமா? இல்ல எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கும் தெரியாது, தெரியாதுதான். ஏன் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து 8 தலித் அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்க, அதனால அம்பேத்கர் கண்ட கனவை விஜய் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு பேசின எழுச்சி தமிழருக்கு போயிட கேளுங்க, 8 தலித் அமைச்சர்கள் பேர் சொல்லுங்கனாக்க தெரியாது. 3 பேர் அதிகபட்சமா சொல்லலாம். அந்த 3 பேர் வந்து நான் வன்னியரசு அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜமோகன் அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள். ஏன் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரியும்னாக்க அந்த குழந்தைகளை வந்து அவர் பொதுவெளியில பேட் டச் பண்ணி அதுக்கு போக்சோ கேஸுக்காக அவர் வந்து பெரிய பேச பொருள், அதனால அவர் தெரியுமே தவிர அவர் ஏதோ நீட்டுக்கு எதிராக பொங்கி வந்து போராட்டம் பண்ணி அவர் வந்து ஒன்றிய அரசு அப்படியே பயங்கரமா கம்பு சுற்றி விளையாண்டு அப்படிலாம் கிடையாது. அதுல அவர் பேர் வாங்கினார் அந்த கேஸ்ல,
அதனால அவர் தெரியும். இந்த 3 பேரை மட்டும் தான் தெரியுமே தவிர பாக்கி 5 பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா போன திமுக ஆட்சியில பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் யாராருனாக்க தெரியும். கோவிச்செழியன் அவர்கள், அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள், மதிவேந்தன் அவர்கள், இப்படி நமக்கு தெரியும் எந்தெந்த அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்புறம் கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் நமக்கு தெரியும் இவங்க எல்லாம் இருந்தாங்க. எனக்கு செயல்பட்டாங்க, பிரஸ் மீட் தராங்க, அந்த சம்பவங்கள் வரும்பொழுது சட்டமன்றத்துல பேசுறாங்க, அவங்களை பத்தின செய்திகள் வருது தெரியும். ஆனா இந்த ஆட்சியில 8 பேருனாக்க 8 பேர் செயல்படணும்ல. இந்த 8 பேர்ல யாராவது பிரஸ் மீட் பண்ணிருக்கா? இந்த 8 அமைச்சர்ல அமைச்சர் தானே அவங்க. என்னென்ன பண்ணிருக்காங்க? என்ன ரிப்போர்ட் இருக்கு? அப்ப எதுவுமே இல்ல. அப்ப 8 பேரை கொடுத்தா போதுமா? இதுதானே பிஜேபி பண்ணிட்டு இருக்கு ஒன்றியத்துல. பாருங்க, நாங்கள் வந்து தலித்தை குடியரசுத் தலைவர் ஆக்கி விட்டோம். பாருங்க, தலித்துக்கு வந்து நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்து விட்டோம், ஒன்றிய இணை அமைச்சர் கொடுத்துட்டோம், ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம். பாருங்க, இவருக்கு நம்ம எல் முருகன் அவர்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம். அப்புறம் ராம்தாஸ் ஒத்தாலே அவர்களுக்கு பாருங்க, அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தருக்கு பாருங்க, இங்க இருக்கிற பட்டியல் சமூக தலைவர் பாருங்க. அப்ப இந்த தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு பிடிச்சி அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சா? தலித்துகளுடைய விடுதலை கிடைச்சிருமா? தலித்துகள் நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக நீங்க என்ன சட்டம் கேட்டிருந்தீங்க? அதுக்கு எதிராக உங்களோட செயல்பாடு என்னவாக இருக்கு? கோவிலுக்குள்ள கருவருக்குள்ள தலித்தை விட்டுருவீங்களா? ஏன் விட மாட்டீங்க? அப்ப 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த அனைத்து சாதியும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை இன்னும் பெருசா கொண்டு வாங்க நீங்க தாவேக்கா. இதுல வந்து நிறைய தலித்துகளை நாங்க அர்ச்சகர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றோம். அப்புறம் 100 பேர் போட்டோம்னாக்க 80 தலித்துகளை போடுறோம். போடுங்க, சூப்பர் பஸ், அதை நம்ம வரவேற்கிறோம். இப்படி இந்த தலித்துகளுக்கான வேற என்னென்ன பண்ண முடியும்? அம்பேத்கர் அயலக அயலகத்துல போய் படிக்கிறதுக்கான ஒரு சட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது திமுக பிரிவுல தான் அந்த திட்டத்தை வந்து பெருசாக்குனாங்க. பெருசாக்கி கிட்ட 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதை பயன்படுறாங்க 5 வருஷத்துல மட்டுமே. அந்த 400 வந்து நாங்க 1000 ஆக்க போறோம். அந்த ஃபண்ட் வந்து நாங்க இவ்வளவு ஒதுக்கி இருக்கோம், அது வந்து 100 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கோம், அதாவது 1000 பேர் பயன்படுற மாதிரி நாங்க மாத்திருக்கோம்னு சொல்லுங்க. அதுதானே வேணும் நமக்கு. அப்படி எதுவுமே இல்லை. 8 பேருக்கு போட்டா அந்த 8 பேர் வேணா பயனடையலாம். 8 பேர் வேணா அந்த அமைச்சர் பதவி வச்சுட்டு பயனடையலாம். மத்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இரட்டை படுகொலை நடந்திருக்கு. கடந்த 45 நாட்கள்ல மட்டும் 9 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. இது மிகப்பெரிய சாதனை. இது வெறும் 45 டேஸ்ல 9 ஆணவ படுகொலைகள், ஒரு இரட்டை படுகொலை, இரட்டை ஆணவ படுகொலை உட்பட. இதுக்கெல்லாம் யாரு போய் குரல் கொடுப்பா? ஏன்னாக்கா இதை கேட்டோம்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஏன் எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க? ஏன் வேற கட்சி தலைவர்கள் இல்லையா? இதுக்கு நான் தான் குரல் கொடுக்கணுமா? ஏன் வேற பிசிஐ சார்ந்தவர்கள் வர மாட்டாங்களா? எம்பிசி சார்ந்தவர்கள் வர மாட்டாங்களா? நான் மட்டும்தான் வந்து குரல் கொடுக்கணுமா? நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐயா, நீங்க தாங்க கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும், உங்களை தான் நாங்க நம்புறோம். நீங்க வந்து இப்ப இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. ஒரு திரைப்படம் இருக்கு. ஒரு திரைப்படத்துல ஒரு ஹீரோ இருக்காரு. அப்ப அந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு மானபங்கம் பண்றது மாதிரி யாரோ ஒருத்தன் வந்து ஒரு செயலை செஞ்சுட்டான் அப்படின்னாக்கா அந்த ஊர்ல உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஹீரோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஐயா, அங்க போலீஸ் கிட்டயோ டிஎஸ்பி கிட்டயோ எஸ்பி கிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் சீனா வர்றது அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. படத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னாக்கா ஹீரோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஐயா காப்பாத்துங்க ஐயா, அவரு போய் ஃபைட் பண்ணி காப்பாத்துவாரு. அப்ப அந்த ஹீரோ வந்து எதுக்கு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க? நீங்க போயிட்டு சந்தானா இருப்பாப்ல, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல வடிவேல் இருப்பாப்ல, கவுண்டம் இருப்பாரு, செந்தில் இருப்பாரு, அவங்ககிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அல்லது வேற ஏதோ ஒரு நடிகர் இருப்பாரு, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ அப்படியே சொல்லுவாரு. அப்படி இல்ல. அதனாலதான் நீங்க ஹீரோன்னு நாங்க ஏத்துக்கிட்டோம். உங்க ஹீரோ யாரும் நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். உங்ககிட்ட வரும்போது என்கிட்டே எல்லாம் கேக்குறீங்கன்னாக்கா நம்ம எங்க போய் நிக்கிறது? அப்ப இல்ல நான் வரலன்னு சொல்லிருங்க. நான் ஹீரோ இல்ல, நான் வரலங்க, நான் சும்மா ஒரு கட்சி தலைவர் தான், என்னை வந்து அப்படி எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஆனா நேற்று உச்சபட்சமாக திரும்ப என்ன பேசிருக்காங்க? துரோகம், நானா துரோகம் வைத்து விட்டேன் அப்படின்ற பேசிருக்காரு. ஒருவேளை இந்த கூட்டணி தொடரும் பட்சத்துல, டிவிக்கு அறிவிக்கும் பட்சத்துல அதில் தொடர்வதும் ஒன்றும் தவறில்லை சொல்லிட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட கூட்டணிகளை இவர் அறிவிச்சுட்டா இருக்கிறதா? இல்ல, எனக்கு அதுல பெரிய கான்ட்ராடிக்ஷனா இருக்கு அவர் பேசுறது. எனக்கா கூட்டணியை விட்டு வெளியில வரோம் நாம வந்து முதல்ல சொல்லல. ஆனா ஆட்சியில நம்ம அதிகாரத்துல பங்கு வாங்கியிருக்கோம், அமைச்சரவையில நம்ம பங்கு பெற்று இருக்கோமே தவிர இந்த கூட்டணியை விட்டு நாங்க வெளியில வந்துட்டோம்னு நம்ம இது வரைக்கும் சொல்லல. ஆனா அந்த கூட்டணிக்கான தாவேக்கா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில நம்மளும் போயிருந்தோம், கையெல்லாம் தூக்கிட்டு இருந்தோம் அந்த கூட்டணிக்கு. அந்த கூட்டணி அமையும் பட்சத்துல நாம அந்த கூட்டணியில இடம்பெற போறோம். ஆனா இந்த வந்துட்டோங்கிறது நாம சொல்லலங்கிறது என்ன, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. இல்ல ஏன் இவ்வளவு குழப்பம் தலைவர்கிட்ட வந்து, ஏன் இவ்வளவு குழம்பி போய் பேசுறாரு, இவ்வளவு தடுமாற்றம், ஏன் இவ்வளவு கொள்கை தடுமாற்றம், ஏன் நமக்கு புரியவே இல்லை. என்ன இப்படி ஒரு கொள்கை தடுமாற்றத்தோட பேசுறதுல கான்ட்ராடிக்ஷனா இங்க ஒரு 1.32 நிமிஷத்துல ஒண்ணு பேசுறாரு,
அடுத்த 3.42 நிமிஷத்துல அந்த பாயிண்ட்டுக்கு எதிராக அவரே பேசுறாரு. ஏன் இவ்வளவு குழப்பத்தோட, இவ்வளவு தடுமாற்றத்தோட, இவ்வளவு கொள்கை தடுமாற்றத்தோட ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது என்னங்கிற தலைவர் தான் தெளிவுபடுத்தணும். நம்ம சொல்ல முடியாது. நம்ம விமர்சனம் வைக்க முடியும், வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம், நம்ம வைக்கணும். வச்சாதான் அவங்களுக்கு தெரியும் வெளியில இந்த கேள்விகள்லாம் மக்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது. அப்பதான் தலைவர்களுக்கு தெரியும். எனக்கு இது தெளிவுபடுத்த வேண்டியது மைனருங்கிற ஏன் ஒருவருக்கு இல்ல. இப்ப என்ன மாதிரி நிறைய நபர்கள் ஆசனாகவும் தலைவராகவும் வாத்தியாராகவும் ஏத்துக்கிட்டு வர்ற பல பேர் இருக்காங்க. அதுவும் நான் குறிப்பா எல்லா வீடியோலையும் சொல்றேன், நான் ஒரு ஓபிசி சமூகத்துல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்றேன். இதே மாதிரி பல ஓபிசி சமூகத்துல இருந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்த பல ஓபிசி இளைஞர்கள் இருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள இந்த கேள்வி இருக்கும். இப்ப அந்த கேள்விக்கான பதிலையோ விடையவே கொடுக்க வேண்டியது வாத்தியாருடைய கடமை. அதனால கேள்விகள் நம்ம முன் வச்சிருக்கோம். ஓகே, உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் வரைக்கும் வெற்றி விடுது. இந்த விவாத நேரம் ஒதுக்க முடியும். நன்றி தோழர்.